ஹாய் செலக்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிட்டேன். ஜிஹெச்சுக்கு போகணும். மாதம் பிறந்து மாதத்தில் வந்து ஜிஹெச்சுக்கு போயிட்டு 3வது மாதம் சுகாதார நிலையத்துக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஜிஹெச்சுக்கு தான் கிளம்பிட்டேன். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அம்மா வந்துட்டு அப்படி கூடி வந்துடுவாங்க, ஊர்லேருந்து வந்துடுவாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ கிளம்பியாச்சு. 8:30க்கெலாம் போகணும். இப்போ மணி 10 மணி ஆக போகுது. எப்போ போயிட்டு எவ்வளோ நேரம் ஆக போகுது, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரில. இப்போ தான் ஃபஸ்ட்டு செக்கப் நான் வந்து ஜிஹெச்சுக்கு போகிறேன். ஓகே, இந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A few moments later. அங்கன்னா குட்டி குட்டியா இருக்கு, இப்படி தண்டியா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. போகையில எப்படி போனேன், இப்போ வரையில எப்படி வந்திருக்கேன். அங்கே போய் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல் போனது, அங்கெல்லாம் செக் பண்ணதெல்லாம் வீடியோலாம் எடுக்க முடியாது. எல்லாத்தையுமே வீடியோலையும் காமிக்கக்கூடாது. ஸோ அதனால போயிட்டு அம்மா பாட்டிலாம் வந்திருப்பாங்க, வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. காலையில் 2 தோசை சாப்பிட்றேன், பயிர் வச்சிருச்சு. ஸோ அதனால கடையில் போய் ஜூஸ் குடிச்சிட்டு ஃபஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ நான் பைக்லேயே வந்துட்டேன், ஸ்கூட்டிலே வந்துட்டேன். அவங்க ஆட்டோவில் வருவாங்க 2 பேரும். ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போகிறதுனால நிறையா நோட் பண்ணி எழுத வேண்டியதெல்லாம் இருந்தது போல். ஸோ அதெல்லாம் எழுதிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு HIV டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. இன்றைக்கி வந்து என் வீட்டுக்காரர் வந்திருக்காங்களான்னு கேட்டாங்க, வரல. ஸோ நாளைக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு எழுதியிருக்கு. இன்னும் நாளைக்கு வந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு நாளைக்கு தான் நம்மளுக்கு ஸ்கேன் எல்லாம் செக் பண்ணுவாங்க. நாளைக்கு ஒருக்கா போகணும். எரிச்சலாக வருங்க, வெயிலில் போயிட்டும் வர முடியல. தலைவலி வந்தது, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியில் எங்கேயாவது போனால் தலைவலி வந்தது. ஸோ நல்லா வர வழியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்துட்டு போனது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. என் வீட்டுக்காரர் கூட போயிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் இன்னைக்கே எல்லாமே முடிஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் வாங்கிட்டு அடுத்த மாதம் செக் பண்ண போகும்போது அவங்கள கூட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. நாளைக்கு அந்த ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு எனக்கு நோட்லலாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வேறு எதுவும் நடக்கலை. அவ்வளோதான், முடிஞ்சு நாங்கள் வாட்டிக்கு சாப்பிட்றத சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்டே வெயில் இப்படி அடிக்கப்பா. சரி, ஓகே கைஸ், வெயிட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பாப்பாவுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. வரவும் பார்க்கலாம். பாய். One eternity later. ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோவோட கண்டினியூ தான். நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருப்பேன். ஸோ அது வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்குமே நானும் அம்மாவும் போயிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் நேற்றும் எடுத்த வீடியோவை இப்போ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வந்துட்டு ஜிஹெச்சில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, HIV டெஸ்ட் எல்லாமே நெகட்டிவ் தான் வந்துச்சு. ஸோ எதுவுமே எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு, பிளட் எல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கு, நல்லா சாப்பிடுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா செக்கப்புமே ஸ்கேன் எடுத்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த நோட்டில் வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு நோட்டு போடுவோம்ல, அந்த நோட்டில் வந்துட்டு என்ன தான் எழுதுனாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு ஆள்டையும் மாறி 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 போய் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஜிஹெச்சுக்கு போனாலுமே சுகாதார நிலையத்துக்கு போனாலுமே ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ எனக்கு சொல்லப்போனால் ஜிஹெச்சுக்கு சுகாதார நிலையம்னாலும் அதுக்கு பரவாயில்ல போல். ஸோ
சொல்லப்போனால் ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு வந்துட்டு எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு வந்துட்டு ஒரு மரியாதை இல்லை. கூப்பிட்டா மட்டும் பேசி என்ன இல்லை, மற்றவங்கள பேசுகிறத வச்சு நான் 2 நாள் 3 நாள் போன இதை வச்சு நான் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப மோசம். கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஆள் சொன்னால் அதெல்லாம் திரும்ப மாட்டாங்க. எனக்கு முன்னாடி இருந்தே எதுனாலுமே ஒரு சும்மா ஒரு காய்ச்சலுக்கு போகணும் அப்படின்னாலுமே ஜிஹெச்னாலே எனக்கு பயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போயுமே எனக்கு தெரிஞ்சு ஜிஹெச்சில் டெலிவரி ஆனவங்க கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க தப்பாக தான் சொன்னாங்க. ஸோ அதனால வந்துட்டு இனிமேல் நம்ம போக வேணாம். நம்ம என்ன எப்போ டெலிவரி டேட் எல்லாமே கேட்டிருக்கீங்க. ஸோ நாளைக்கு இந்த வீடியோ பார்ப்பீங்க. நாளை கழிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்துட்டு எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணி போட்டுருவேன். ஸோ அதனால எப்போ டெலிவரி ஆகுமோ அப்போ வந்து நம்மளுக்கு அப்போ என்ன நடக்குதோ அப்போ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இனிமேல் போகக்கூடாது. நம்பர் அந்த RCH நம்பர் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த நம்பருமே நம்ம வாங்கியாச்சு. எதுக்கு அந்த அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் அந்த முன்னாடி பதிஞ்சவங்களுக்கு ஒரு கிட்டு கொடுப்பாங்க. நம்ம ரீல்ஸில் வேறு இந்த ஊர்லலாம் பார்க்கும்போது தான் வேறு ஊர்லலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஊரில் வந்துட்டு பதிஞ்சவங்களுக்கே கொடுக்கல. எனக்கு கொடுத்தவங்களே குழந்தைய பிறந்தவங்கள. ஸோ அதனால நம்ம வந்துட்டு எதுக்கு அங்கேயும் போய் பிளட்டு கொடுத்து ப்ரைவேட்லேயும் போய் மாதம் பிளட்டு கொடுத்து செக் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்கேன் எடுத்துகிட்ருக்கோம். அதனால ஏதாவது ஒரு இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ வந்துட்டு எனக்கு எத்தனை மந்த்துன்னு கேட்டிருந்தீங்க. 4th மந்த்து. நான் வந்து 1 by 1 வீடியோவில் நான் வந்துட்டு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி போடுறேன். இந்த புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்சியை பற்றி பிளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிளட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பிளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு ஜிஹெச்சில் வந்துட்டு டெலிவரி ஆனவங்களுக்கு கிட்டு அப்புறம் வந்து அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக வந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. நான் வந்து எங்கே டெலிவரி என்னன்றது எனக்கு இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால நான் வந்து ஜிஹெச்சுக்கு போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப பேட். எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணுறது, போக சொன்னால் போய் தானே ஆகும். ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனதில் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி டாக்டரை பார்த்து நம்ம ஸ்கேன் எடுத்துகிட்டு டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லாமே நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் 3ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, வெயிட் பண்ணி நம்மளோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து 2 நாள் எடுத்த வீடியோவை தான் நான் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நானுமே அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. இன்னும் ஒரு நாளைக்கு இந்த வீடியோ நாளைக்கு வரும். சாட்டர்டே பார்ப்பீங்க. சண்டே இல்லை மண்டே வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் விளாக்கு வந்துட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, டேக் கேர், லவ் யூ. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சவங்க வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு இப்போ சப்போஸ் ப்ரைவேட்டில் தான் நம்ம டெலிவரி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் மந்த் வரையே ஜிஹெச்க்கும் செக்அப் கண்டிப்பாக போகணுமா, அப்போ தான் பர்த் சர்டிஃபிகேட், பேபிக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சாலும் ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக தான் நான் ஜிஹெச்க்கு இப்போ 4 மாதமாக போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் ப்ரைவேட்டில் வந்து டெலிவரி ஆனாலும் நம்ம ப்ரைவேட்டில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஜிஹெச்சுக்குமே அந்த 10 மாதம் போயிட்டுருக்கணுமா அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.